ராகுல் காந்தி ஏன் போய் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நபர்களை பார்க்கலன்றதுலயும் அதில் அரசியல் இருக்கு. ஏன்னா அவர் கனவை கலைச்சி விட்டது இவங்க தான். நேரடியாக இது எனக்கு தெரிஞ்சு பாஜகவுக்கு சவால்ங்கிறத விட இந்திய சூழ்நிலைக்கு காங்கிரஸ் தான் சவால். பிஜேபியோடு திமுக ஒருபோதும் போகக்கூடாதுன்னோ இல்லை பாஜகவோடு அவங்க இணக்கமாக இருந்தாங்கன்னா தமிழ்நாடுக்கு எதிராக செயல்படுவோம்னு பேசுறதுக்கான உரிமை உங்களுக்கு எனக்கு இருக்கும். இதை பேசுறதுக்கான அருகதை காங்கிரஸ்க்கு என்ன இருக்கு? கடந்த முறை அமித்ஷா ஃப்ளோரில் சொல்கிறாரு 1 மணி நேரம் அவகாசம் கொடுங்க, நான் நீங்கள் சொல்கிறபடி அந்த அந்த ஷரத்தை மாற்றுறேன், வாக்குறுதியை நான் சேர்க்குறேன்னு சொன்னார். இது ஒரு காம்ப்ரமைஸ்க்கு அவங்க வர தயாராக இருந்தாங்க. எதனால சாத்தியமாச்சு? எல்லாரும் ஒரே குரலில் நின்றதுனால இது சாத்தியமாச்சு. இந்த ஒற்றுமையை கல்லெடுத்து அடிச்சது யார்? அடித்து உடைச்சது ராகுல் காந்தி தான், காங்கிரஸ் தான். முதலமைச்சர் விஜய் எதுவுமே எந்த கருத்தும் தெரிவிக்கல இல்லையா? அதில் என்ன? அவர் பாஜகவை தர்ம சங்கடப்படுத்துகிற எந்த முடிவையும் எடுக்க தயங்குறார். விஜய் இது ஒரு அப்சல்யூட் சரண்டர் தானே. எது தடுக்குது? இந்தியா கூட்டணியில் நாங்கள் சேர்றதை உங்களை எது தடுக்குது? உங்களை தான் பேரப்புள்ள மாதிரி கொஞ்சிறாங்களே. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். திரைகளது சந்திப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்கள். வணக்கம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நாளே அமளியில் எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டாங்க. குறிப்பாக காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஒரு போராட்டம் அது இன்றைக்கு நாடாளுமன்றத்தையே ஆட்டியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒட்டுமொத்தமாக அந்த போராட்ட குழு அந்த நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு 50 மீட்டர் தொலைவுக்குள் தான் அவங்க போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமாக இருந்திருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்றத்தினுடைய கதவுகளை மூடுகிற அளவுக்கு அந்த போராட்டமானது எதிரொலித்திருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். இப்போது அமைச்சர்கள் எல்லாம் கூட்டியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஒன்றிய அரசு எல்லா அமைச்சர்களையும் வர சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தர்மேந்திர பிரதான் பதவி விலக கூடுமா இல்லது வேற ஏதாவது துறை அவருக்கு மாற்றி கொடுக்க கூடுமான்ற எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய விளைவு. இளம் தலைமுறை அல்லது இந்திய அரசியலில் இதுவரை அரசியலை வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெரிய செக்ஷன் முற்றிலுமாக கைவிடப்பட்டிருக்கு. அவங்க எதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே மதிப்பு இல்லாமல் போயாச்சு. இப்போது முன்பு கல்வியை நடுத்தர வர்க்கம் ரொம்ப அதிகமாக நம்புச்சு. இந்தியாவில் கல்வியின் மீது பெரிய முதலீடு போட்டது மிடில் கிளாஸ் தான். நம்ம தென்னிந்தியாவில் கூட எல்லா எல்லாருக்கும் இந்த கல்வியின் மீது ஒரு மரியாதை இருக்கும். அது எப்படி நம்ம பிள்ளைகளை காப்பாற்றிருங்கிற எண்ணம் இருக்கும். வட இந்தியாவில் பணம் இருக்கிறவங்க மிடில் கிளாஸ் தான் இதை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கல்வி கிட்டத்தட்ட அது எந்த பிரயோஜனம் இல்லையோன்னு எண்ணக்கூடிய நிலைமையில கொண்டு வந்துட்டு இருக்கு. இளைஞர்களை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அவங்களுக்கு இதுவரை படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்த பெரும்பாலான இடங்கள் வேலைவாய்ப்பை குறைக்கிறாங்க, ரெக்ரூட்மெண்ட்டை குறைக்கிறாங்க, ஏற்கனவே வேலையில் இருந்தவங்களையும் குறைக்கிறாங்க. இந்தியாவில் இருந்த ஐடி வேலைகளில் ஒரு பெரும் சரிவு இந்த மிடில் லெவல் மேனேஜர்ஸ்ட்டு இருக்குது. புது ஆட்களை ரெக்ரூட் பண்ணுறது இல்லை. 10 வருஷத்துக்கு மேலாக ஐடியில் புதுசாக வேலைக்கு வர்றவங்களுக்கு சம்பளம் உயரவே இல்லை. இங்கே கடந்த 10 வருஷத்தில் சிலிண்டர் எவ்வளோ விலை ஏறி இருக்குன்னு பாருங்கள், சர்க்கரை எவ்வளோ விலை ஏறி இருக்குது, அரிசி எவ்வளோ விலை ஏறி இருக்குன்னு பார்த்தோன்னா, வாடகை எவ்வளோ ஏறி இருக்குது, இதெல்லாம் கவனிச்சோன்னா குறைஞ்சபட்சம் 2 மடங்காக இருக்கும். இல்லை வேறு ஏதோ ரொம்ப கூட அரிதாக பயன்படுத்தப்படுதுன்னு ஒரு 50% இருக்கும். ரியல் எஸ்டேட்டில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவில் இருக்குது. ஆனால் இவங்களுக்கான சம்பளம் உயரவே இல்லை பெரிய அளவுக்கு. ஆரம்ப நிலை சம்பளம் உயரவே இல்லை. அதே அந்த 25,000 30,000 தான் இருக்குது. இன்னொன்று, இனி புதுசாக வர்றவங்களுக்கான வேலைங்கிறது இல்லை. ஐஐடி ஐஐஎம் மாதிரியான இடங்கள்லேருந்து வர்றவங்களுக்கு கூட முழுக்க வேலை கிடைக்கிறது இல்லை. மிடில் கிளாஸுக்கு வேறொரு வகையில் செலவுகள் கூடிக்கிட்டே போகுது. அவங்களோட மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் 14%. ஒரு ஐசியூ அட்மிஷன் போதும் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை ஏழையாக மாற்றுறதுக்கு. ஒரு வேலை போனால் போதும், வி ஆர் ஒன் பேட் நியூஸ் அவே ஃப்ரம் பாவர்ட்டி. நீங்கள் ஏழை ஆகிறதுக்கு ஒரே ஒரு கெட்ட செய்தி போதும் உங்கள் வீட்டில். இந்த நிலைமையில் இருக்கும்போது இவர்களை பிரதிநிதித்துவம் படுத்துகிற ஒரு அரசியல் கட்சி இல்லை. இந்த தோல்வி வெறும் பாஜகவுக்கு இல்லை. இவர்களுக்கான அரசியலை நடத்துவதில் எதிர்க்கட்சிகளும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு பின்னடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். மேபி அதுக்கு காரணங்கள் இருக்கலாம். அவங்க முயற்சி பண்ணி நடக்கலையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இவங்களை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு எதிர்க்கட்சியும் இல்லை. இவங்களால பிஜேபியை அதீதமாக நம்பிட்டு இருந்தாங்க. பிஜேபி கைவிட்டுருச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு திறப்பு தேவைப்படுது. அதனால தான். அண்ட் இப்போ சோஷியல் மீடியா பயன்பாடு எல்லா இடத்துலையும் பரவலாக அதிகரிச்சிருக்குங்கிறதுனால, மற்ற ஊடகங்கள் நுகர்வு குறைஞ்சு சோஷியல் மீடியா அதிகரிச்சிருக்கும் போது ஆல் ஆஃப் அ சடன் ஒரு செலிபிரிட்டி உருவாகிற மாதிரி, ஒரு சோஷியல் மீடியா செலிபிரிட்டி உருவாகிற மாதிரி, சினிமாவில் ஒரு செலிபிரிட்டி உருவாக 15-20 வருஷம் ஆகலாம்.
அவங்க வந்து முட்டி மோதி அப்படிலாம் வந்து 4 படம் ஓடி அதுக்கப்புறம் வர வேண்டியிருக்கும். பட் சோஷியல் மீடியா வித்தின் அ டே ஆர் 2 ஒரு புது செலிபிரிட்டிய உருவாக்கிரும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படி ஒரு உருவாக்கி என்னமோ இதுல எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒண்ணு இவங்க கூட தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாயிருக்கு. அதிலிருந்து தான் இவங்கெல்லாம் திரண்டு வர்றாங்க. இதுக்கு யார் யார் சப்போர்ட் பண்றாங்க? இதுல இதுல கேட்க வேண்டிய கேள்விகள் நெறைய இருக்கு. இத நான் முன்பு என்ன நெனச்சேன்னா, இது பாஜகவே ஆரம்பிக்குதுங்கிற மாரி நெனச்சேன். ஆனால் பார்க்கும்போது பாஜக எதிர்ப்பு மனோநிலை கொண்டவங்க நெறைய பேர் அதுல அந்த இடத்துல இருக்காங்க. பெருமளவு ஏபொலிட்டிக்கல் செக்ஷன் மட்டும் உருவாக்கி இருக்கிற கட்சிங்கிற எண்ணம் இருந்தது. அப்படியும் சொல்ல முடியல. ஓரளவு சென்சிபிளா இருக்கிறவங்களும் அதுல இருக்காங்க. அண்ட் மக்கள் தேடி வர்றவங்க வந்து ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு வாசல் தேவைப்படுதுங்கும்போது, இத பொருட்படுத்தி ஆக வேண்டியிருக்கு. இது பாஜக ஆல் தோற்கப்பட்டதுங்கிற எண்ணத்த வேணா வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் ஏதோ ஒரு தரப்பு இவர்களை சப்போர்ட் பண்றதுக்கு எதுக்கும் பேக்கப்பா இப்போ மோடியை மக்கள் நிராகரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பாஜக மேல ஒரு அதீத வெறுப்பு இருக்கு. பட் காங்கிரஸ் அதை டேக் ஓவர் பண்ற லெவல்ல இல்ல அப்படின்னா, அப்ப இது எங்க போய் முடியும்? ஒரு முதலாளிக்கு ஏற்கனவே இதே மாதிரி ஒரு அண்ணா ஹசாரே ம். மூவ்மெண்ட்னால தான் வந்து காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது இழந்தது. அப்படின்றதையும் பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் மறுபடியும் சோனம் வாங்சுக் தலைமையில இல்லது அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவர் அவருடைய தலைமையில மறுபடியும் ஒரு ம். ஜென்சி போராட்டம்னு எடுத்துக்கலாமே. மிகப்பெரிய ஆமா. அளவுக்கு இளைஞர்கள் தான் அந்த போராட்டத்துல பங்கு ஈடுபடுறாங்க. பெற்றிருக்காங்கன்றத பார்க்கிறோம். பெருமளவுல பொதுமக்களும் வந்து டெல்லியில வந்து மெட்ரோக்கள் மூடப்பட்டிருக்கு, மூடப்பட்டிருக்கு. இணையதளங்கள் மூடப்பட்டிருக்குன்றாலுமே கூட, ஆனால் தன்னெழுச்சியாக மக்கள் வந்து அதுல பங்கெடுத்திருக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் தடியடி வாங்குறாங்க, கண்ணீர் புகை குண்டுகளுக்கு ஆளாகுறாங்கன்றப்போ, அது நம்ம எளிதாகவும் பார்க்க முடியாது இல்ல இல்லையா? எளிதா பார்க்க முடியாது. இது வந்து முதல்ல இதன் அடிப்படை காரணம் அரசியல் விழிப்புணர்வுன்னு நான் நினைக்கல. இது ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரஸ்ட்ரேஷன். அவர்கள் இதுவரைக்கும் தேவையில்லன்னு நெனச்சாங்க. பட் தலையிடணும்னு நினைக்கும்போது அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லங்கும்போது, ரொம்ப விரைவா இந்த குழு அத எடுத்துக்குது. பட் அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் வந்து அது பச்சையா தெரிஞ்சது. அவங்க ஒரு ஒரு ப்ரோ ஹிந்துத்வா டீம்ன்னு நல்லா தெரிஞ்சது. ஒண்ணு அதை ஆதரிப்பாங்க அல்லது எதிர்க்க மாட்டாங்க. இந்த ஆட்கள் தான் இருந்தாங்க. பட் இங்க அந்த மாதிரி இல்ல. வட இந்தியாவில் பாஜகவுக்கு எதிரான ஒரு ஒரு மனோநிலை இளைஞர்கள்ட்ட உருவாகியிருக்குங்கிறத ரொம்ப இதுல வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பல பேர் ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் இருக்கவங்க இருக்காங்க. இல்ல ஒருவேளை பிஜேபி ஆதரிக்கிறவங்க கூட அந்த இடத்துல பேச முடியாத அந்த நிலைமை இருக்கு. கூட்டத்துல பங்கெடுத்தவங்க கூட வந்து பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லி தான் போராட்டமே நடத்துறாங்க. இல்ல, இல்ல. அது ம், நாம அதுல அங்க இருக்கிற ஸ்லோகன் அதானே. ம், ம், ம். நம்ம பார்ப்பது போல அவர்கள் அத பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நமக்கு வேறொரு அடையாளம் இருக்கு. தமிழ் மொழி அடையாளம் ஒண்ணு இருக்கு. பாரத் அந்த அந்த ஒரு 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 கடவுளா உருவகப்படுத்துறதுல நமக்கு ஒரு விருப்பம் இல்லங்கும்போது, அண்ட் பாரத் மாதா கி ஜெய்ங்கிறது தமிழ்நாட்டுல அ கோர் ஹிந்துத்துவ தீவிர இந்துத்துவ இயக்கங்கள் பயன்படுத்துறதுங்கிறதுனால நமக்கு அது இருக்கு. புதுசா வர்றவங்களுக்கு என்ன தெரியும்? அது ஒரு கோஷம் அது அவ்வளவுதான். நாங்க நாட்ட நேசிக்கிறோம். இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, இவங்களுக்கு எதிரான பிரச்சாரம் ஒண்ணு எப்படி போயிட்டு இருக்குன்னு சொன்னா, இவங்க தீவிரவாதிங்க, ஆன்டி நேஷனல்ஸ், ஆமா, அர்பன் நக்சல் ஆமா. இதெல்லாம் பாஜக டீம் சைனாவோட தலையீடு இருக்கு. தலையீடு இருக்கு. அமெரிக்காலேருந்து வெளிநாட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறாங்க. அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் உருவாக்கி இருக்கிற ஆளுன்னு வரும்போது, அவங்க தன்னோட அந்த அரசியல் கற்ப நிரூபிக்க வேண்டியிருக்குல்ல. நம்ம ஊர்ல போராட்டம் நடந்துச்சு இல்லையா? ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு இல்ல. கடல்ல போலீஸ் அடிக்கலன்னா, தேசிய கீதம் பாடுங்க, தேசிய கொடி பிடிச்சுங்கன்னு ஒரு ஒரு இது வந்தபோது நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இது அந்த மாரி இருக்கலாம். இன்னொன்னு புதுசு வர்றவங்க, இத யாரு டேக் ஓவர் பண்ண போறா? இது யாரால் பிறகு வழிநடத்தப்பட போகுது? அப்படிங்கிறத பொறுத்து தான் இதோட முடிவு இருக்கும். ஆனால் இது நேரடியா இது எனக்கு தெரிஞ்சு பாஜகவுக்கு சவால்ங்கிறத விட இன்னைய சூழ்நிலைக்கு காங்கிரஸ்க்கு தான் சவால். ஏன்னா, இப்போ இயல்பா இப்படி ஒரு பார்ட்டி உருவாகலன்னு வச்சுக்கோங்களேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு இல்லன்னா, ஆனால் வட இந்தியாவுல பாஜகவுக்கு எதிரான ஒரு வெறுப்பு உருவாயிருக்கு. ஒரு அவநம்பிக்கை உருவாக்கியிருக்கு. சலிப்பு இருக்குன்னா, அந்த ஓட்டு நேச்சுரலா யாருக்கு போகும்? காங்கிரஸ் தான் போகுது. காங்கிரஸ்க்கு தான் போய் அவங்க தான் 100 சீட் வாங்குற அளவுல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்தியா முழுக்கவே ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருக்கிற கட்சி அதுதான். ராகுல் காந்தி ஏன் போய் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நபர்களை பார்க்கலன்றதுலயும் அதுல அரசியல் இருக்கு. ஏன்னா, அவர் கனவ கலைச்சு விட்டது இவங்க தான். ஆக்சுவலா அவர் வந்து இப்ப எல்லாம் சரியா இருந்ததுன்னா, இன்றைக்கு நடக்கிற அந்த பொருளாதார பின்னடைவா இருக்கட்டும், எதிர்காலம் நிச்சயமற்றதா இருக்கட்டும், மற்ற பிரச்சனைகள் இந்தியா எதிர்கொள்கிற மற்ற பிரச்சனைகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் பற்றாக்குறை, பெட்ரோல் இல்லாம போறதுலேருந்து எல்லாமே ஈவன் உணவு பற்றாக்குறை கூட வரதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த எல்நினோ விளைவுகளால. இது மொத்தத்தையும் மொத்தமா வாரி எடுக்கிற மாதிரியான நிலையில இருந்தவர் ராகுல் காந்தி தான். இன்ஃபாக்ட் அதுக்காக ஒரு கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணாரு. இல்லன்னு சொல்றது இல்ல. அந்த பாரத் ஜோடோ யாத்திரை அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப ரீசென்ட்டா இல்ல. ராகுல் காந்தியோட இயல்புல பார்த்தீங்கன்னா, திடீர்னு 1 மாசம் காணாம போவாரு.
கொஞ்ச நாள் ஆக்டிவாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட இவர்கள் நம்பிக்கையை பெறுவதற்கான முயற்சியை எடுத்தது ராகுல் காந்தி தான் ஆப்போசிஷனில் வட இந்தியாவில், மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அப்படி திரண்டு வரும்போது யாரோ ஒரு பையன் அமெரிக்காவிலேருந்து ஒரு புக்கை தூக்கி காட்டிட்டு வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிட்டாங்கிற கடுப்பு இருக்கும். ரைவல் அவங்க தான் இப்போதைக்கு. அதனால இது ஒரு தூக்கம் கெடப்போவது அவர் ராகுல்கா தான் இருக்கும். இவங்க வர்றது அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பர்சன்ட்டும் அது காங்கிரசினுடைய வெற்றிக்கு தான் ஆபத்தாக இருக்கும், சவாலாக இருக்கும். ஓகே ஓகே. இதில் இன்னொரு பக்கம் வந்து இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அவங்க அமளியில் ஈடுபட்டதுனால அவைகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக திமுக எம்பிக்கள் காங்கிரசினுடைய கூட்டத்தில் பங்கெடுக்கல, இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கெடுக்கல அப்படின்றது ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கப்படுது. ராகுல் காந்தி இது ஏன் எதிர்பார்க்கல, ராகுல் காந்திக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக மேகதாது விவகாரத்தை திமுக கையெழுத்ததுக்கான காரணமே காங்கிரஸை கார்னர் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை இதுல காங்கிரஸ் கொடுக்க வேண்டிய விலை இது. திமுக நான் இதில் கேட்குறேனே, ஒரு சாதாரணமாக பார்வையாளராக பார்ப்போம். திமுக எதற்காக காங்கிரஸுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் அளிக்கிற ஒரு இடத்துல இருக்கணும்? கண்ணியமாக இவங்க வெளியில் போகல. ஒரு நியாயமாக ஒரு கூட்டணி கட்சியை நடத்த வேண்டிய முறையில் அவங்க நடத்தலை. யோசிச்சு பாருங்க, பீகார் எலெக்ஷனுக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம்? இந்தியா அலையன்ஸுங்கிற ஒரு இதுக்குள்ள அம்ப்ரெல்லாவில் இருக்கிறதுனால இவர் இங்கேருந்து போய் அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். ஆனால் ராகுல் காந்தி அப்போ முதல்வராக இருந்த ஸ்டாலினோட அந்த கட்சிக்கு, முக்கியமான கட்சிக்கு பிரச்சாரம் பண்ண கூட வரல. அங்கே இருந்த ஒரு செய்தி தொடர்பாளர் இப்போ போய் ஜாயின் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், தாவேக்கால. அவர் நாங்கள் தேர்தலுக்கு முன்பே தாவேக்காவோட இணைஞ்சு வேலை பார்த்தோம் அப்படின்றார். வெளிப்படையாக பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் இவர்கள் எல்லாம் யாரெல்லாம் ராகுலோடு நெருக்கமாக இருந்தவர்கள்னு அறியப்பட்டார்களோ அவங்க எல்லாம் அப்பட்டமாக திமுகவுக்கு எதிராகவும் தாவேக்காவை ஆதரித்து பேசினாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ஒரு கட்சி, ஒரு மாநில கட்சி வந்து அது ஒரு ஆல்வேஸ் தியாகம் பண்ற நடத்தையில் ஈடுபட முடியாது. அவங்க பாஜகவுக்கு எதிராக இருப்போங்கிறது உறுதியாக சொல்றாங்களே தவிர இந்தியா கூட்டணியில இருக்க மாட்டோங்கிறது என்ன கேட்டா சரியான விஷயம் தான். இன்னொன்று, அவங்க அவ்வளோ செல்லம் கொஞ்சிட்டு போய் உட்காந்தீங்கல்ல, பனையூரில் கூப்பிடுறதுக்கு முன்னால போனீங்கல்ல, அவங்க வந்து மற்ற கட்சிகளுக்கு கூட, விசிகாவுக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு கோரிக்கை விடுத்தாங்க. இவருக்கு கூட காதர் மொய்தீனுக்கு வாட்ஸ்அப் ஏதோ மெசேஜ் போட்டாங்க போல் இருக்கு. அவர் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறவர், அதனால் அவருக்கு போகல. மற்றவர்களுக்கு அழைப்பு போச்சு. தாவேக்கால காங்கிரஸ்க்கு அப்படி ஒரு அழைப்பே போகல. காங்கிரஸ் வழியக்க போய் அங்கே சேர்ந்துச்சு. திமுகவோடு அந்த உறவை கண்ணியமாக முடிச்சுக்கல. ராகுல் காந்திக்கு தானே அந்த அறிவு இருந்திருக்கணும். இந்தியா அலையன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு இவ்வளவு எம்பிக்கள் இருக்காங்க. ஸ்டாலினுக்கு நார்த் இந்தியாவில் ஒரு ஆன்டி பிஜேபி ஃபேஸ் ஒன்று இருக்குது. தாவேக்கா பாஜகவை எவ்வளவு தீவிரமாக எதிர்க்குங்கிறது தெரியாது, எதிர்க்காதுங்கிறதுக்கான தரவுகள் தான் இருந்துச்சு. இவ்வளவு செட்பேக் இருக்கும்போது அல்ப 2 மினிஸ்டர் சீட்டுக்கு ஆசைப்பட்டு ஒரு முக்கியமான கட்சியை முடிச்சுக்கிறாங்கன்னா இவங்களோட அரசியல் மெச்சூரிட்டியை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? இதுக்கு மேலே போய் இந்தியா கூட்டணியில் எப்படியான அழைப்பு வருதுன்னு பாருங்க. தாவேக்காவும் இருக்கும், திமுகவும் இருக்கும். எது? திமுகவை தீய சக்தின்னு சொல்கிற, அவங்க ஒழிச்சுட்டு தான் மறுவேளைங்கிற, எல்லாத்துக்கும் திமுக மீது பழி போடுகிற ஒரு கட்சியையும், திமுகவும் வந்து அந்த இடத்துல வந்து உட்காரணுங்கிற அந்த கோரிக்கை எனக்கு வந்து அருவருப்பாக இருக்குது. அசிங்கமான கோரிக்கை அது. நீங்கள் வேற ஒன்று செய்யலாம், ஜென்ரலாக ஏன் தேசிய நலன் கருதி நீங்கள் முடிவெடுங்க, பொது பிரச்சனைகளில் ஒன்றா செயல்படுவோம்னு பேசுறது வேற. இங்கே மாணிக்கம் தாக்கூர் வந்து திமுக அவ்வளோதான் அப்படி இப்படின்னு இங்கே வந்து பேசுவார். ராகுல் காந்தியை பிஎம் கேண்டிடேட்டுன்னு அனௌன்ஸ் பண்ண சொல்லி நானா கேட்டோம் அப்படின்னு பேசிட்டு, அங்கே டெல்லியில் உட்காந்துட்டு ஜெயராம் ரமேஷும் ப சிதம்பரமும் அதெல்லாம் இல்லை, திமுக தியாகத்தால் உருவானதுன்னு அங்கே போய் திமுக அங்கெல்லாம் போகாது, பிஜேபியோட போகாதுங்கிறதுக்கு இதை கேட்க வேண்டியது நீங்களும் நானும் அதை கேட்கலாம். பிஜேபியோடு திமுக ஒருபோதும் போகக்கூடாதுன்னோ, இல்லை பாஜகவோடு அவங்க இணக்கமாக இருந்தாங்கன்னா தமிழ்நாடு அதுக்கு எதிராக செயல்படும்னு பேசுறதுக்கான உரிமை உங்களுக்கு எனக்கு இருக்கு. இதை பேசுறதுக்கான அருகதை காங்கிரஸ்க்கு என்ன இருக்கு? அவங்க அந்த முறிவை கூட எதா பண்ணல. இன்னொன்று, எந்த நம்பிக்கையில் தாவேக்காவை இந்தியா கூட்டணிக்கே வரலையே, அந்த அலையன்ஸுக்கே அவங்க வரலையே. ஒரு வார்த்தை பதில் சொல்லியிருப்பாரா? உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அவங்களுக்கு எம்பியே இல்லை, காங்கிரஸ் டிஃபெண்ட் பண்ணுறது இப்படி தான், தாவேக்காவுக்கு எம்பிக்களே இல்லை. ஆனால் கொடுமை என்னன்னா, இந்தியா கூட்டணி கூட்டத்தில் 5 கட்சிகள், ஒரு எம்பி கூட இல்லாத கட்சிகள் பங்கேற்றிருக்கு. இவர் கூட்டத்துக்கு வர வேணாம், சரி டெல்லி, இங்கேருந்து டெல்லி போகணும், கூட்டத்துக்கு வர வேணாம், ஒரு ட்வீட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை அது கூட வேணாம், இந்தியா கூட்டணியில் சேர்றோங்கிறது வேணாம், நாங்கள் இந்தியா கூட்டணியினுடைய முடிவுகளோடு உடன்படுறோம், கூட்டணி குறித்து பின்னாடி முடிவு பண்ணுறோம், எவ்வளோ நேரம் ஆகிடும் அந்த ட்வீட்டுக்கு? அப்போது விஜயனுடைய இன்டென்ஷன் ரொம்ப கிளியர். 29ல் பாஜக ஜெயிச்சா இந்தியா அலையன்ஸுக்கு வரமாட்டார்.
29ல் இழுபறி வந்து காங்கிரஸ் லீட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எதுக்கும் தேவைப்படுங்கிறதுனால ஒரு காங்கிரஸை வச்சிருக்காரு. யார் எந்த கட்சி உங்களை தோள்ல தூக்கி வச்சு கொண்டாடுனுச்சோ, போற இடத்துல எல்லாம் என் அன்பு சகோதரர் அப்படின்னு சொல்லி காங்கிரஸுக்கான ஸ்பேஸை ஒவ்வொரு இடத்துலையும் உறுதிப்படுத்தினாங்களோ, அந்த கட்சியை சிம்பிளா தூக்கி போட்டுட்டு, உங்கள சந்தேகத்தோடு பார்க்குற, உங்களுக்கு குறைந்தபட்ச மரியாதையை கூட குடுக்க முடியாத ஒரு கட்சியோட போறீங்கன்னா, உங்களோட அரசியல் கணக்குல ஏதோ பலவீனம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப காங்கிரஸ் ஜனதா பார்ட்டிட்ட தான் நீங்க தோக்குற மாரி ஆகும். அவங்களோட அரசியல் முதிர்ச்சி குறித்து தான் நான் கவலைப்படுறேன். இப்பவும் இது ஒரு பெரிய பின்னடைவு தான் நமக்கு. தமிழ்நாட்டுக்கு சொல்லணும்னு சொன்னா, இந்தியா கூட்டணி வலுவா இருக்கிற பட்சத்துல, இன்னைக்கு இந்த டீலிமிட்டேஷன் வந்து பிஜேபி இவ்வளவு துணிச்சலா அத பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. கொஞ்சம் பயந்திருப்பாங்க. கடந்த முறை அமித்ஷா ஃப்ளோர்ல சொல்றாரு. 1 மணி நேரம் அவகாசம் குடுங்க. நான் நீங்க சொல்றபடி அந்த அந்த ஷரத்த மாத்துறேன். வாக்குறுதிய நான் சேர்க்கிறேன்னு சொன்னாரு. இது ஒரு காம்ப்ரமைஸ்க்கு அவங்க வர தயாரா இருந்தாங்க. எதனால சாத்தியமாச்சு? ஒரு நாடு தழுவிய ஒற்றுமை இருந்தது. அவங்க எல்லாரும் தங்களுடைய தனிப்பட்ட முரண்பாடுகள ஒதுக்கி வச்சுட்டு, எல்லாரும் ஒரே குரல்ல நின்னதுனால இது சாத்தியமாச்சு. இந்த ஒற்றுமையை கல்லெடுத்து அடிச்சது யாரு? அடிச்சு உடைச்சது ராகுல் காந்தி தான். காங்கிரஸ் தான். சோனியா காந்தி இருந்திருந்தா இது நடந்திருக்குமான்னு தெரியாது. ஸோ இந்த இந்த நடத்தைக்கான விலைய காங்கிரஸ் குடுக்கலன்னா வேற என்ன பண்றது? இதுக்கு மேலயும் போய் கண்ண மூடிட்டு அதெல்லாம் பரவால்ல. நாட்டுக்காக வந்து காங்கிரஸ்க்கு பாடம் எடுப்போம்னா, நாளைக்கு காங்கிரஸ் இத விட வொர்ஸ்ட்டா நடந்துக்கலாம். பிஜேபிலேருந்து சொல்றாங்க. போன மாசம் 17ஆம் தேதியிலேருந்து ராகுல் காந்தியோட ஆக்டிவிட்டியே இல்ல. அவர் ட்வீட்ல ஏதோ சும்மா பேருக்கு 4, 5 இருக்கு. அவர் என்ன செய்றாருன்னு தெரியல. நாட்டுல இருக்காரா இல்லையான்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த லெவல்ல தான் இருக்கு. அந்த அந்த செயல்பாடெல்லாம். அப்படி இருக்கும்போது குறைஞ்சபட்சம் இது இந்த இந்த ஒரு அணியை இந்தியா கூட்டணிய ஒற்றுமையா வச்சுக்கிறதுக்கான ஒரு கட்சிய ரொம்ப சுலபமா அவங்க இழந்திருக்காங்க. இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, கடைசியா இந்தியா கூட்டணி கூட்டம் நடந்துச்சு இல்லையா? அதுல பாஜகவ பத்தியே பேசல. அதிகமா பேசுனது காங்கிரஸ பத்தி தான். நீ செஞ்சது சரியில்ல அப்படின்னு தான் எல்லாரும் பேசுனாங்க. அகிலேஷ் யாதவ்ல ஆரம்பிச்சு எல்லாருமே அப்படிதான் நினைச்சாங்க. மேபி காங்கிரஸ்ல இருக்கிற சென்சிபிளா இருக்கிற சீனியர் லீடர்ஸ் அப்படித்தான் நினைச்சிருக்கலாம். இப்ப இந்த இந்த சகவாசத்திற்கான விலையை காங்கிரஸ் தருது. அப்படிதான் சொல்லணும். ஆனா இதுல இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பத்தி பேசுகிற போது, அதுல சோனம் வாங்சுக் வந்து ரியல் நண்பன் படத்துல வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் சோனம் வாங்சுக். ஆனா அது அது குறித்தோ, இல்ல வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி குறித்தோ, இல்ல நீட்டுக்காக அவங்க போராடுறது குறித்தோ, உண்ணாவிரதத்த குறித்தோ, முதலமைச்சர் விஜய் எதுவுமே எந்த கருத்தும் தெரிவிக்கல இல்லையா? அதுல என்ன ஒரு அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம் ஒண்ணும் இல்ல. அவர் பாஜகவை தர்ம சங்கடப்படுத்துற எந்த முடிவையும் எடுக்க தயங்குறார். இதுக்காகத்தான் இது அவுட் சோர்ஸ் மாரி தான் விசிக, கம்யூனிஸ்ட் அவர் வச்சிருக்காரு. இல்ல இப்போ இன்னைக்கு திமுக வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி மேல தடியடி நடத்திருக்கிறத குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயல்லாம் சொல்றாங்க. இப்போ அது தாவேக்கா ஒண்ணு சொல்லணும் இல்லையா? தாவேக்கா ஒண்ணு ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு நாடே திரும்பி பார்க்கிற வைக்கிற ஒரு நிகழ்வு டெல்லியில தலைநகரத்தில் நடந்திருக்குன்றப்போ, ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்ற ஒண்ணு தெரியணும்ல. இது இது ஒரு சினிமா மாதிரியே நடக்கிற ஒரு கட்சி. ஒரு நாயக வழிபாட்டு கட்சி. சரியானத ஹீரோ செய்வாருங்கிறது இல்ல. இவங்களோட பாணி. ஹீரோ செய்யறதெல்லாம் சரின்னு நம்புறவங்க. இவர் நேரடியான காரணம். அவர் பாஜகவை ஒருபோதும் பகைத்துக் கொள்ள மாட்டார். ஏன்னா பாஜகவோடு சண்டையிடுவதற்கு, அரசியல் ரீதியான சண்டைக்கு ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு டீம் ஒண்ணு வேணும். இவர்கள்ட்ட அது கிடையாது. ஆனந்த் சொல்வாரா? பாஜகவுக்கு எதிரா எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான உத்திகள வகுக்கிறதும், அதற்கான தேவையும் ஆனந்தால பேச முடியுமா? புசி ஆனந்தால பேச முடியாது. நிர்மல்குமார் சொல்லுவாரா? இன்ஃபாக்ட் பாஜக சரின்னு வேணா அவர் சொல்லுவாரு. அவர் அப்படிதான் ட்ரெயின் அப் ஆனவர். அருண்ராஜ் சொல்லுவாரா? வேற எத்தனை பேருக்கு 4 வருஷம், 5 வருஷம் கழிச்சு என்ஓசி குடுத்துருக்காங்க. ரிசைன் பண்றத அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுக்கு. இவருக்கு 24 மணி நேரத்துல கிடைச்சது. அருண்ராஜ் பேசுவாரா? மாட்டாரு. ஆதவ் அர்ஜுனா? அவங்க மாமனாரோட கேஸ் எல்லாம் 100 கணக்குல இருக்கு அங்க. இவங்க மனைவி பேர்லயும் இருக்கு. பல்வேறு கேஸ் இந்திய அளவுல. அந்த ஷெல் கம்பெனி ஆரம்பிச்சது அது இதுன்னு சொல்லிட்டு. இவரால பேச முடியுமா? முடியாது. அந்த இடத்தில் ஒருத்தர் பேசலாம். நீங்க தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா, அந்த இடத்துல செங்கோட்டையனால பேச முடியாது. அந்த இடத்துல ஒரே ஒருத்தரால பேசலாம். யாரால முடியும்? இவரு மதிமுகலேருந்து போனாரு. நாஞ்சில் சம்பத்தால முடியும். அவரு நாஞ்சில் சம்பத் இப்பதான் வைகோவோட ஸ்பேரிங் போட்டுட்டு இருக்காரு. அவர் பிஜேபிக்கு எதிரா பேசக்கூடாதுன்னு தான் வாயில பிளாஸ்டர் போட்டு ஒட்டி வச்சிருந்தாங்க. இப்ப வேணா வைகோ வம்புடு அப்படின்னு இருக்காங்க. அவர் ஒரே அடியா அடிச்சு என்ன பண்ணிட்டாருன்னா, வைகோ விஜய் கால்ல விழுந்து கிடக்குறாருன்னு சொல்லிட்டாரு. இப்படி அந்த அந்த ஒரு கட்சிய வந்து தலைவருக்கு ஒரு விஷயம் போதுமானது அறிவு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அதெல்லாம் வேற. ஆனா ஒண்ணையும் பார்த்துக்கிறதுக்கான கீழ அந்த பிரஷர குடுக்கறதுக்கான அமைப்புகள் கீழ இருக்கணும்.
இப்போ சண்முகம் நினைச்சா எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. அவர் கன்வின்ஸ் பண்ணணும் தனக்கு இருக்கிற டீம், கீழ இருக்கிற டீம். இப்பவும் கூட அவரால பெருசா எல்லாரையும்லாம் ஒட்டு மொத்தமா தாவேக்கு ஆதரவு அணியா மாத்த முடியலையே சண்முகத்தால. இன்னமும் தாதவன் தீட்சண்யா அவர் திமுகவை விட ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு டிவிகேவை. திமுக ரொம்ப பண்ணல அவரு. ரொம்ப பண்ண மாதிரி எனக்கு தெரியல. மற்றபடி இவங்கெல்லாம் ரோகிணி ஆகட்டும், அப்புறம் ஆதவன் தீட்சண்யா ஆகட்டும், இவங்க ஆகட்டும், கனகராஜ் பலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இவங்களோட தவறுகளை வந்து சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம விஜயோட இது ரியாக்ஷன் பார்த்தோம்னா இவரால பாஜகவை எதிர்ப்பதுங்கிறது இவருக்கு நிச்சயமா பண்ண மாட்டாங்க. அவங்க அதை திசை திருப்புறதுக்கு தான் லஞ்சத்தை ஊழலை ஒழிச்சிட்டோம்னு சீனை போட்டுட்டு இருக்காங்க. இப்பவும் இந்த பாலிடிக்ஸ் எப்படி நடக்குதுன்னா, திமுக அதிகாரப்பூர்வமா இதை ஆதரிக்க போறோம்னு சொல்லல. இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை அங்கதான் வருது. ஆதரிக்க போறோம்னு சொல்லல. ஆனால் அதுக்கு நடுவுலயே ஸ்பெகுலேஷன் எப்படி வருதுன்னு சொன்னா, திமுக சேர்ந்துருச்சு பாஜகவோட. காங்கிரஸை ஒழிக்க பாஜகவோட கூட்டணி சேருமா? அப்பட்டமாக தன்னுடைய செயல்பாடுகள் வழியா பாஜகவை ஆதரிக்கிற விஜய் கட்சியை குறித்து ஒரு வார்த்தை கூட இவங்க பேசல. இந்த துணைவேந்தர் நியமனம், அதுல யுஜிசிக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுங்கிறது அந்த அதிகாரத்தை தூக்கி இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான், கவர்னர் கொடுக்குற மாதிரி தான். கேரளால கவர்னரால் நியமிக்கப்பட்ட 3 துணைவேந்தர்கள் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. அந்த பல்கலைக்கழகங்கள்ல ஆர்எஸ்எஸோட நடமாட்டம் இனிமே எப்படி இருக்கும்? அந்த பல்கலைக்கழகங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு ஆள் சேர்த்து கொடுக்குற கேம்பா மாறும். தமிழ்நாட்டில் இது நடக்கும். பல்கலைக்கழக துணைவேந்தர்களை ஒப்படைக்க போறாங்க. இதை காங்கிரஸ் அமைச்சர் சண்டை போட வேணாம் அப்படின்னு விட்டு கொடுக்குறாரு. துணைவேந்தர் நியமனத்தில் யுஜிசியோட ரெப்ரசன்டேஷனை உள்ள கொண்டு வர்றாங்க. ஸோ மெஜாரிட்டி ஏறப்போகுது. அவங்க சொன்ன ஆள் தான் இப்போ துணைவேந்தராக வரப்போறாங்க. 100 நாள் வேலை திட்டம், விபிஜி ராம்ஜி, இந்த திட்டத்தில் கூடுதலாக 5000 கோடி ரூபாய் செலவு செய்வதற்கு தமிழ்நாடு அரசு ஒத்துட்டு இருக்கு. நாங்கள் அதை ஸ்கீமை ஏற்றுக்கிறாங்கன்னு சொன்னால் 5000 கோடி கூடுதல், 40% தமிழ்நாடு அரசு கொடுக்கணும். இப்போ இந்த ஸ்கீம் இந்த கூடுதல் தொகை தமிழ்நாடு இது வரைக்கும் சண்டை போட்டது இவங்க ஒத்துட்டு இருக்காங்க. அடுத்ததா ஜல்ஜீவன் மிஷன்ல வட இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் பின்தங்கிய மாநிலங்கள்ங்கிற பேர்ல 90% ஒன்றிய அரசின் பங்களிப்பு, 10% மாநில பங்களிப்பு, மெயின்டெனன்ஸ் முழுக்க ஒன்றிய அரசு இப்படிங்கிற ஸ்கீம் இருக்கு. தமிழ்நாடு 50-50 கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் போகுது. கண்ணெதிர்க்க 50 நாள்ல 3 காம்ப்ரமைஸ், தீவிரமான 3 காம்ப்ரமைஸ். சண்டை போட மாட்டோம், மத்திய அரசோட சண்டை போடுறதுக்கு நாங்கள் தயாரா இல்லைன்னு. மேகதாது விஷயத்துல என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. சும்மா ஒரு மைக்க பிடிச்சி என்ன செய்யணுமோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் டயலாக் போட்டு கிளம்பியாச்சு. திமுக தான் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கு. இவ்வளவு கிளியர் கட்டா பாஜகவோடு போக மாட்டோம், டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருந்தால் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டீலிமிட்டேஷனை திமுக முன்பே எதிர்க்கல. அவங்க சொன்னது ஃபேர் டீலிமிட்டேஷன் தான். அந்த தென்னிந்திய மாநிலங்கள் பிற பாதிக்கப்படுகிற பஞ்சாப் போன்ற மாநிலங்களை கூப்பிட்டு சென்னையில் அந்த கூட்டம் நடந்த போதும் அதில் வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன? நியாயமா நடக்கணும் இந்த டீலிமிட்டேஷன். நாங்கள் மக்கள் தொகையை குறைச்சோம், அந்த மக்கள் தொகையை குறைச்சதுக்கு எனக்கு தண்டனை வரக்கூடாதுங்கிறதானே தவிர டீலிமிட்டேஷனே கூடாதுங்கிறது இல்லை. ஸோ இவங்க இப்போ இன்னைக்கு காலையில் வந்த செய்தியின்படியே டிஆர் பாலுவும் இவரும் பேசியிருக்கிறது, திருச்சி சிவாவும் என்ன சொல்லியிருக்காங்க, அது என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியலைங்க. அதுல வரப்போறது என்ன? போன தடவை என்ன சொன்னாரு, நீங்க சொல்ற மாதிரி நான் மாத்திக்கிறேன்னு சொன்னாரு. இப்போ அந்த டீலிமிட்டேஷனோட என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த பழைய வடிவத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு எதிராக இருந்ததுன்னா இந்த டீலிமிட்டேஷன் இந்த மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கு, இதை மாதிரி இருந்துச்சுன்னா எதிர்ப்போன்றதை சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனாலும் கூட இவங்க ஸ்டாண்டு மாறுதான்னு தெரியறதுக்கு முன்னாடியே இங்க வந்து என்ன ஒரு விவாதம் நடக்குது, அங்க போயிடுவாங்க. போனவரை பத்தி பேச்சு இல்லை. விஜய் இது ஒரு அப்சல்யூட் சரண்டர் தானே. எது தடுக்குது? இந்தியா கூட்டணியில நாங்க சேர்றத உங்களை எது தடுக்குது? உங்களை தான் பேரப்புள்ள மாதிரி கொஞ்சுறாங்களே. பேரனை கொஞ்சம் மாதிரி ஐயோ அப்படின்னு தானே இது பண்றாங்க. வந்துட்டாங்க, இந்த பாஜகவுக்கு எதிராக பேசிட்டாங்க, சந்தேகமே இல்லை அப்படின்னு என்ன தடுக்குது அவங்கள? ஒரு கேள்வி கேட்கல. இவங்க சொன்னாங்களா கம்யூனிஸ்டுகள் நாங்கள் கேரளாவில் சேர்ந்தது, கேரளாவில் தனித்தனியாக இருந்தாலும் இந்தியா கூட்டணியில் ஒன்றா இருக்கும்னு சொன்னேன். கம்யூனிஸ்டுகள் ஏன் பதில் சொல்லலை? எதுவுமே இல்லாமல் விஜய்க்கு வந்து ஒரு ராயல் ரோட மாதிரி வச்சுட்டு திமுக டெய்லி காலையில் தூங்கி எந்திரிச்சு வந்த உடனே தீக்குடிச்சு கற்பை நிரூபிக்கணும்னா என்ன அநியாயம் அது? அது தப்பே கிடையாது. ஒருவேளை திமுக காம்ப்ரமைஸாக போச்சுன்னா நீங்கள் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டை முடக்கிற மாதிரி போராடுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தில் ஒன்று. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு இந்த இந்துத்துவ அரசியலுக்கு எதிராக போராடியதனுடைய ஒரு விளைவு தான் பல விஷயங்களில் பாஜகவால் தான் நினைச்சதை செய்ய முடியல. இன்னைக்கு உருவாகி இருக்கிற இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அதுக்கு சேர்ற கூட்டம், இதற்கான விழிப்புணர்வும் கூட தெற்கேந்து தான் போச்சு.
தமிழ்நாட்டை அவங்க டார்கெட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இங்கே வெவ்வேறு இதை கொண்டு வந்து இறக்குனதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், எல்லாத்த பற்றின விவாதமும் தெற்கிருந்து ஆரம்பிக்கும், வடநாட்டில் போய் அது முடியும். அங்கே வரக்கூடாதுன்னா சவுத்தை ஆஃப் பண்ணணுங்கிறது அவங்களோட இன்டென்ஷன். அப்படி இருக்கும்போது, அப்படி இருக்கிற ஒரு ஒரு மாநிலத்தினுடைய அடையாளம் குறித்து, அது ஏன் அந்த மொத்த சுமை ஏன் திமுக தூக்கணும்னு நான் கேட்குறேன். இந்த கேள்வி இவங்களுக்கு வரவே மாட்டேங்குது. டெய்லி பேசிஸில் பாஜகவை நான் எதிர்க்கிறேன்னு ஏன் இவங்க சத்தியம் பண்ணிட்டு வரணும்? அவர்கிட்ட கேளுங்களேன், பனையூரில் அவர்கிட்ட. இவ்வளவு செல்லமாலாம் ஒரு பிள்ளையை இவங்க வளர்க்குறத என்னால் புரிஞ்சுக்க முடியல. மார்க்சிஸ்டும் சரி. இந்த இந்த பிரச்சனையை கொளுத்தி போட்டது யாருன்னா, புரட்சிகர சோஷலிஸ்ட் கட்சி எம்பி ஒருத்தர். அவர் வந்து பாஜகவை ஆதரிச்சு திமுகன்ட்டு போயிட்டாரு. உடனே இவங்கெல்லாம் பிஜேபி சப்போர்ட் பண்ணியிருக்கு டீலிமிட்டேஷன். தெளிவாக வந்து சொல்கிறாங்க, அப்படியே இருக்கட்டும். அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாலேயே இவங்க கொதிக்கிறத பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, டிஎம்கே வந்து இல்லைன்னு சொல்லிட்டா அப்புறம் அதாயிடும்ல, அப்புறம் திட்ட முடியாதுல்ல. ஸோ இல்லை இருக்கா இல்லையான்னு தெரியாத போதே கிளப்பி விட்டா வதந்தியை. இப்படி தான் இவங்களோட நடத்தையை பார்க்க வேண்டியிருக்கு. ஸ்டில் நான் குறையெல்லாம் சொல்லலை. இவங்க பாஜகவோடு போகக்கூடாதுங்கிறத வந்து ஒரு அழுத்தமாக பேச வேண்டிய நியாயத்தை நான் மறுக்கலை. ஆனால் அதில் ஒரு 10% ப்ரெஷரை அவர்கிட்ட போடலாம்ல. சட்டை சூப்பராக இருக்குது. இது ஒரு நாளில் ஒரு நியூஸை பார்த்தோன்னா வயிற்றெரிச்சலாக இருக்குது. அவர் சிந்தாம சர்க்கரையை கொட்டினார். கியூட் ரியாக்ஷன், சேரை விட்டு எந்திரிச்சார். இப்படியே தான் ஒரு செய்தியை வந்து ஒரு நாள் முழுக்க செய்தி வந்து நம்முடைய நம்முடைய மூளையை வந்து நிறைக்குது. வயிற்றெரிச்சல் என்னன்னா, வட இந்தியா பிஜேபி கிட்ட அடி வாங்கி ஓரளவு விழித்து கொண்டு ஏதோ ஒரு வகையில் சண்டை போடணும்னு முன்னாடி வரும்போது, நாம் இந்த என்டர்டெயின்மெண்ட் குப்பைக்குள்ளே விழுந்து சேத்துல புரண்டுற மாதிரி நம்ம புரண்டுகிட்டு இருக்கோம். நம்மனா நம்ம சூழலை சொல்கிறேன், இந்த செய்தி சூழலை சொல்கிறேன். இதில் இந்த நியாயத்தை நான் குறைஞ்சபட்சம் புரிஞ்சுக்கணும்னா கூட, நீங்கள் திமுகவுக்கு எதிராக உங்களுடைய கேள்வி நியாயத்தை நாம் ஏற்றுக்கணும்னா, நீங்கள் அந்த நியாயத்தில் கொஞ்சமாவது ஓகே உங்கள் பேரப்பிள்ள தான் கொஞ்சங்க ஒரு 10%ஆவது அது உட்புறத்துக்கு ஏதாவது வெளியே பண்ணுங்கன்னு கேட்குறோம். அவ்வளோதான். இது இந்த நேர்மையை அவர்கள் வெளிப்படுத்தாத வரை இதில் நாம் இது குறித்து திமுகவை கேள்வி கேட்குற எல்லா கட்சியும், தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகளை எல்லா கட்சியும் நம்ம சந்தேகப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா அது ஒரு பக்கமாக இருக்குது. ப்ரெஷரை ஒருத்தர் பக்கமே கொண்டு போய் போடுற மாதிரி இருக்குது. இது நியாயமற்றது. அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.